அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த படை செருக்கு என்ற அதிகாரத்தினுடைய ஒரு குறளை இப்போது நாம் பார்க்கலாம். சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து என்று படை செருக்கு அதிகாரத்தின் 777வது குறளிலே திருவள்ளுவர் என்ன வழிகாட்டுகின்றார் என்றால், சுழலும் இசை வேண்டா என்றால் இந்த பூமியிலே நிலைத்து நிற்கின்ற புகழை விரும்பி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே நீடித்திருப்பது புகழ்தான். அவன் இறந்த பின்னும் கூட அவனை பற்றி சொல்லுவது அவனுடைய புகழ்தான். அதுதான் ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று மற்றொரு குறளை சொல்கின்றார். இங்கே இசை என்றால் புகழ், இசைபட வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். தோன்றிற் புகழோடு தோன்றுக என்று இன்னொரு குறள் சொல்கிறார். அப்போது புகழ் என்பது நற்செயலால் வருகின்ற நல்ல பெயர், அந்த புகழ்தான் வேண்டும். அப்போது அப்படிப்பட்ட புகழை விரும்புகின்றவன் தன் வேண்டா உயிரார், தன் உயிரை விட பெருமை மிகு செயலால் மானத்தால் வருகின்ற புகழை எவன் விரும்புகின்றானோ, கழல் யாப்பு, அப்படிப்பட்டவன் கழல் என்ற அணிகலன் காலில் அணிகின்ற அந்த அணிகலன் தான் காரிகை நீர்த்து அழகு சேர்க்கும். காரிகை என்றால் அழகு, காரிகை சேர்க்கும். அப்போது உலகிலே வாழ்கின்ற ஒரு மனிதன் தன் உயிரை விட சிறந்த புகழுக்காக வாழ வேண்டும் அல்லது உயிரை விட தயாராக இருக்கின்றான் என்றால், இன்னும் சொல்லப்போனால் இது படை சேர்க்க வருகின்றதால் போர் வீரனானவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை விட போரிலே தன்னுடைய திறமையை காட்டி விழுப்பின் மூலம் பலிதானியாக ஆவதன் மூலம் தனக்கு புகழ் கிடைக்கும் என்பதை விரும்பி தைரியமாக துணிந்து போர் செய்வானானால், அப்படிப்பட்ட போர் வீரன் அணிந்திருக்கின்ற அணிகலன்தான் அவனுக்கு அழகு சேர்க்கும். அது இல்லாமல் வெறுமனே அணிகலன் அணிந்திருப்பது என்பது அது சவத்திற்கு இட்ட ஒரு அணிகலனாகும் என்பதை வள்ளுவர் குறிப்பாக சொல்கின்றார். என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், எப்படி ஒரு போர் வீரனானவன் சமரிலே, அதாவது போரிலே உயிர் விடுகின்ற புகழை விரும்புகின்றவன் தன் உயிரை துச்சமென மதித்து தொடர்ந்து போர் செய்வான், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பி ஓட மாட்டான். அதுபோல் வாழ்க்கையில் கூட நாம் பிரச்சனைகள், சிக்கல்கள், வேதனைகள் என்று வருகின்ற பொழுது அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடி ஒளிந்து கொண்டு மறைந்து நிற்காமல் அதை துணிச்சலோடு எதிர்கொண்டு அதை சமாளிக்க வேண்டும், அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியிலே உயிர் நீங்கினால் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருந்தால் அப்படிப்பட்டவன் தான் ஒரு அழகன், அணிகலன் அணிந்த அழகன், ஆண்மகன் என்பதை வள்ளுவர் சொல்கின்றார். இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், உள்ளத்திலே உறுதியோடு வாழ்க்கையை எதிர்கொண்டு முயற்சியிலே வெற்றி பெற்றான் என்கின்ற பெருமை நமக்கு வேண்டுமே தவிர, மூச்சு காற்று போய் வந்து ஜடமாக அழகாக தோன்றி திரிவதிலே பெருமை இல்லை என்று வள்ளுவர் சொல்கின்றார். இப்போ வாழ்க்கையில் நாமும் கூட எதை செய்ய வேண்டுமோ, செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கின்றதோ அந்த கடமைகளை எல்லாம் முழுமையாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு பாடுபட்டு அதற்குரிய திறனை வளர்த்து கொண்டு அதற்குரிய உள்ள உறுதியை கொண்டு வந்து தொடர் முயற்சியிலே செய்கின்ற பொழுது உயிர் நீர்த்தால் கூட, உயிர் போனால் கூட அதை பெருமையாக கருதி தொடர் முயற்சி செய்ய வேண்டுமே அன்றி பயந்து ஒதுங்கி தப்பித்தல் என்பது தீர்வாகாது, அது இழுக்கு என்பதை வள்ளுவர் சொல்கின்றார். அவ்வகையில் நாம் கடமையாற்றி நாம் பெருமை சேர்ப்போம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெயஹிந்த்.